ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். நான் யார் என்று விசாரித்தால் என்ன பதில் கிடைக்கும்? ஏகநாதராவ் என்ற பக்தர் கேட்ட கேள்விக்கு பகவான் ரமணர் சொன்ன விடையும் அதற்கான விளக்கமும். பக்தர்: நான் யார்னு விசாரம் பண்ணினா ஒரு பதிலும் வரமாட்டேங்குதே. பகவான் ரமணர்: ஒரு பதிலும் வராது, விசாரிதான் பதில், அவன்தான் மிஞ்சுவான். என்ன மிஞ்சறதோ அதுதான் பதில். புதுசா எது வந்தாலும் அது உண்மை கிடையாது, போயிடும். எப்பவும் இருக்கிறதுதான் உண்மை. உபதேச விளக்கம். மேற்கண்ட ரமண வாக்கை பற்றி ஒரு குருவும் மாணவியும் உரையாடுகின்றனர். குருவே, வணங்குகிறேன். என் ஆன்மீக பயிற்சி பெரும் தோல்வியில் முடிந்துவிட்டது. எனக்கு மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் வண்டார்குழலி. ஆன்மீகத்தில் தோல்வி என்ற ஒன்று கிடையாதே. என்ன நடந்தது? எதனால் இவ்வளவு சோர்வு? ரமணர் சொன்னது போல நான் தினமும் அமர்ந்து நான் யார் என்று என்னையே கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பதிலும் வர மறுக்கிறது. நீதான் ஆத்மா என்றோ நீதான் சிவம் என்றோ உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு குரலும் வரவில்லை. இதே கேள்வியை ஏகநாதராவ் என்ற பக்தர் ரமணரிடம் கேட்டிருக்கிறார். நான் யார்னு விசாரம் பண்ணினா ஒரு பதிலும் வரமாட்டேங்குதே என்று. அதற்கு ரமணர், ஒரு பதிலும் வராது, விசாரிதான் பதில் என்கிறார். குருவே, பதிலே வராது என்றால் நான் எதற்காக கேள்வி கேட்க வேண்டும்? இது எனக்கு புரியவே இல்லை. வண்டார்குழலி, இது ஆன்மீக பாதையில் பலருக்கும் வரும் ஏமாற்றம்தான். ஒரு கேள்வி கேட்டால் உள்ளிருந்து ஒரு பதில் வரும் என்று உன் மனம் எதிர்பார்க்கிறது. இதை விளக்க உனக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். நீ ஒரு பெரிய அறைக்குள் தனியாக இருக்கிறாய். உன்னை தவிர அங்கே யாரும் இல்லை. இப்போது நீ சத்தமாக, வண்டார்குழலி, வண்டார்குழலி, எங்கே இருக்கிறாய் என்று உன்னுடைய பெயரையே கூப்பிடுகிறாய். இப்போது உனக்கு அங்கிருந்து ஏதாவது பதில் வருமா? வராது குருவே. நான் தானே அங்கே இருக்கிறேன். அப்புறம் எப்படி பதில் வரும்? ஒருவேளை நான் இங்கே இருக்கிறேன் என்று யாராவது பதில் சொன்னால் அங்கே என்னை தவிர வேறு பேயோ அல்லது பிசாசோ இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நானே கூப்பிட்டு நானே பதில் சொல்வது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அற்புதம். இதை அப்படியே உன்னுடைய தியானத்திற்கு பொருத்திப்பார். நீ கண்களை மூடிக்கொண்டு உனக்குள்ளே சென்று நான் யார் என்று கேட்கிறாய். உனக்குள்ளே இருப்பது 2 பேரா அல்லது ஒருவனா? ஒருவன்தான் குருவே. அப்படியானால் நீ கேட்ட கேள்விக்கு நீதான் ஆத்மா என்று உள்ளிருந்து ஒரு குரல் விடையாக வந்தால் அங்கே உன்னைத் தவிர 2வது ஆள் யாரோ இருக்கிறான் என்றுதானே அர்த்தம். உன் மனம் ஏதோ ஒரு குரலை அல்லது வார்த்தையை பதிலாக எதிர்பார்க்கிறது. அப்படி ஒரு வார்த்தை வந்தால் அதுவும் உன் மனத்தின் ஒரு மாயைதான், ஹாலுசினேஷன் தான். உனக்குள்ளே இருப்பது ஒரே ஒருவன்தான். கேள்வி கேட்பவனும் அவனே, சொல்லப்படும் விடையானவனும் அவனே. த சீக்கர் இஸ் த சாட். அங்கே கேள்வி கேட்பவன் இருக்கிறானே தவிர பதில் சொல்ல 2வது ஆள் இல்லை. அதனால்தான் ரமணர் ஒரு பதிலும் வராது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். உன் கேள்விக்கு பிறகு உருவாகும் அந்த ஆழமான மௌனம்தான் உண்மையான விடை. ஆஹா! தனியறை உதாரணம் மூலம் ஏன் உள்ளிருந்து எந்த குரலும், அதாவது பதிலும் வராது என்பது மிகத் தெளிவாக புரிந்துவிட்டது குருவே. ஆனால் ரமணர் அடுத்து விசாரிதான் பதில் என்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு கேள்விக்கு எப்படி கேட்பவனே பதிலாக இருக்க முடியும்? இதை புரிந்து கொள்ள வேதாந்தத்தில் சொல்லப்படும் மிக சுவாரஸ்யமான கதையை சொல்கிறேன் கேளு. 10 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஆற்றைக் கடந்தார்கள். மறுகரையை அடைந்ததும் கூட்டத்தின் தலைவன் எல்லாரும் பத்திரமாக வந்துவிட்டோமா என்று எண்ணி பார்த்தான். 1, 2, 3 என்று எண்ணியவன் 9ஓடு நிறுத்திவிட்டான். ஏன்? 10வது ஆள் எங்கே போனான்? அவன் வேறெங்கும் போகவில்லை. எண்ணிய தலைவன் எதிரில் நின்ற 9 பேரை மட்டும் எண்ணிவிட்டு தன்னை எண்ணிக்கொள்ள மறந்துவிட்டான். உடனே அவன், ஐயையோ, 10வது ஆளை காணவில்லையே, ஆற்றில் மூழ்கிவிட்டானே என்று அழத் தொடங்கினான். மற்றவர்களும் ஆற்றில் இறங்கி தேடினார்கள்.
எவ்வளவு தேடியும் 10வது ஆள், அதாவது பதில், கிடைக்கவே இல்லை. அப்போது அந்த வழியே வந்த ஒரு பெரியவர் நிலைமையை புரிந்து கொண்டார். அவர் அந்த தலைவனிடம், "நீ மீண்டும் எண்ணு" என்றார். அவன் மீண்டும் தன்னை தவிர்த்து 9 பேரை எண்ணி முடித்து, "பார்த்தீர்களா, எங்களில் ஒருவன் காணவில்லை" என்று சொன்னான். பெரியவர் அந்த தலைவனின் நெஞ்சில் கை வைத்து, "நீதான் அந்த 10வது ஆள்" என்றார். அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. "இப்போது சொல் வண்டார்குழலி, 10வது ஆளை அவன் எங்கே தேடினான்?" வெளியே தண்ணீர் முழுவதும் தேடினான் குருவே. ஆனால் தேடிக்கொண்டிருந்த அவனே அந்த 10வது ஆள். மிகச்சரி. இதை அப்படியே ரமணரின் உபதேசத்தோடு பொருத்திப்பார். நீயும் அந்த அறியாத தலைவனைப் போலத்தான். உனக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை, 10வது ஆளை நீ வெளியே எதிலோ, தியானத்திலோ, ஏதோ ஒரு அனுபவத்திலோ தேடிக்கொண்டிருக்கிறாய். நான் யார் என்று நீ தேடும்போது ஏதோ ஒரு புதிய ஒளி கிடைக்கும், புதிய உணர்வு கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு உனக்கு அந்நியமான, இதுவரை இல்லாத ஒன்றை தேடுகிறாய். ஆனால் ரமணர் அந்த பெரியவரைப் போல வந்து சொல்கிறார், நீ தேடுவது உனக்கு அந்நியமான ஒன்று என்று நினைத்து தேடாதே. எவன் தேடிக்கொண்டிருக்கிறானோ அவன்தான் விடை. நீ ஒரு பதிலை தேடுகிறாய். ஆனால் தேடும் அந்த விழிப்புணர்வு இருக்கிறதே, அந்த தேடுபவன், விசாரி தான் உண்மையான நீ. அவன்தான் ஆத்மா. அவன் எந்த பதிலாகவும் உனக்கு வரமாட்டான். அவனாகவே நீ இருப்பதை உணர்ந்து கொள்வாய். ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை குருவே! 10வது ஆள் புதிதாக எங்கிருந்தோ வரவில்லை. அவன் ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறான். தேடிக்கொண்டிருந்தவனும் அவன்தான். தொலைந்து போனதாக நினைக்கப்பட்டவனும் அவன்தான். அப்படியானால் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் ஒரு வார்த்தையாக வராது. கேள்வி கேட்பவனே பதிலாக மாறிவிடுவான். இதைத்தான் விசாரிதான் பதில் என்று ரமணர் இவ்வளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இப்போது எவ்வளவு தெளிவாக புரிகிறது. நான் வேறெதையோ தேடிக்கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் குருவே, ரமணர் அடுத்து, அவன்தான் மிஞ்சுவான், என்ன மிஞ்சிறதோ அதுதான் பதில் என்கிறார். மிஞ்சுவது என்றால் என்ன? நான் யார் என்று நீ உன்னை நோக்கி உற்று பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்று கவனித்தாயா? ஆமாம் குருவே. அந்த நொடியில் எனக்கு வேறு எந்த சிந்தனையும் வருவதில்லை. மனம் அப்படியே நின்று விடுகிறது, வெறுமையாகிவிடுகிறது. ஆனால் அது சில வினாடிகள்தான் நிற்கிறது. அந்த சில வினாடிகள் மனம் நிற்கும்போது அங்கே என்ன இருட்டாகவா இருக்கிறது? அல்லது நீ இறந்து போய்விட்டாயா? இல்லை குருவே, எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் நான் மிகவும் தெளிவாக விழிப்போடு இருக்கிறேன். அதுதான் வண்டார்குழலி. எண்ணங்களெல்லாம் அழிந்த பிறகு, வார்த்தைகளெல்லாம் செத்துப்போன பிறகு, அங்கே நான் இருக்கிறேன் என்ற ஓர் அமைதியான விழிப்புணர்வு மட்டும் மிஞ்சுகிறதே, அதுதான் பதில். ஒரு குளத்தில் அலைகள் அடித்துக்கொண்டே இருக்கின்றன. அலை ஓய்ந்தால் என்ன மிஞ்சும்? அமைதியான தண்ணீர் மிஞ்சும். எண்ணங்கள் ஓய்ந்தால் என்ன மிஞ்சும்? அமைதியான ஆத்மா மிஞ்சும். அவ்வளவுதான். அந்த மிஞ்சும் அமைதிதான் நீ. அது ஒரு வாக்கியமாக பதில் சொல்லாது. ஆனால் அதுவே மாபெரும் விடையாக உன் அனுபவத்தில் நிற்கும். இது ஒரு வார்த்தையற்ற பதில். குருவே, இது மிக ஆழமான நிம்மதியை தருகிறது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சிலர் தியானம் செய்யும்போது தங்களுக்கு பெரிய ஜோதி தெரிந்ததாகவும், ஓங்கார நாதம் கேட்டதாகவும், உடல் சிலிர்த்ததாகவும் சொல்கிறார்களே. எனக்கும் அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் வந்தால்தானே எனக்கு ஞானம் வந்ததாக அர்த்தம். வண்டார்குழலி, இங்கேதான் ரமணர் ஒரு மாபெரும் வேதாந்த ரகசியத்தை உடைக்கிறார். இந்த ஒரு வரியை நீ புரிந்து கொண்டால் ஆன்மீக உலகில் எவரிடமும் நீ ஏமாற மாட்டாய். ரமணர் சொல்கிறார், புதுசாய் எது வந்தாலும் அது உண்மை கிடையாது, போயிடும். எப்பவும் இருக்கிறது தான் உண்மை. புதியதாய் வருவது உண்மை இல்லையா? ஏன் குருவே? உண்மை, ட்ரூத், ரியாலிட்டி என்பதின் இலக்கணம் என்ன? அது நேற்றும் இருந்திருக்க வேண்டும், இன்றும் இருக்க வேண்டும், நாளையும் இருக்க வேண்டும். அதுதான் நிரந்தரம். இப்போது உனக்கு தியானத்தில் ஒரு பிரகாசமான ஜோதி தெரிகிறது என்று வைத்துக்கொள். அந்த ஜோதி நேற்றைக்கு உனக்கு தெரிந்ததா? இல்லை குருவே. இன்றைக்கு தியானம் முடிந்த பிறகு நீ கண் விழித்ததும் அந்த ஜோதி தெரியுமா? தெரியாது.
மறைந்துவிடும். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் புதிதாக வருகிறது, பிறகு மறைந்து போகிறது என்றால் அதற்கு பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு என்றுதானே அர்த்தம்? ஆமாம். அது எது பிறந்து இறக்கிறதோ அது எப்படி நிரந்தரமான ஆத்மாவாக இருக்க முடியும்? அது எப்படி மாபெரும் உண்மையாக இருக்க முடியும்? அது உன் மனத்தின் ஒரு மாயை, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மைண்ட், அல்லது ஒரு சிறிய அனுபவமே தவிர அது நிரந்தரமான உண்மை அல்ல. அதனால் ரமணர் ஆணித்தரமாக சொல்கிறார், எந்த ஒரு புதிய காட்சியையும் ஒலியையும் அனுபவத்தையும் தேடாதே, அவை வந்த வழியே போய்விடும். அப்படியானால் எதுவும் வராதா? எதுதான் நிரந்தரம்? ரமணரின் கடைசி வரியைப் படி, எப்பவும் இருக்கிறதுதான் உண்மை. That which is always is the truth. உன்னிடம் எப்போதும் இருப்பது எது? நீ குழந்தையாக இருந்தபோதும் சரி, இப்போது குமரியாக இருக்கும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, உன்னை விட்டு பிரியாமல் எந்நேரமும் உன்னுடன் இருப்பது எது? நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுதான் குருவே. உடம்பு மாறிவிட்டது, எண்ணங்கள் மாறிவிட்டன, ஆனால் என் இருப்பு அப்படியேதான் இருக்கிறது. அற்புதம் வண்டார்குழலி. மகளே, அந்த நான் இருக்கிறேன் என்ற வெற்று இருப்பு, பியோர் பீயிங், உனக்கு புதிதாக வந்ததா? இல்லை குருவே, அது எப்போதுமே என்னிடம் இருப்பதுதான். அதைத்தான் நீ உணர வேண்டும். ஞானம் என்பது உனக்கு இல்லாத ஒரு புது கொம்போ ஒளியோ முளைப்பதல்ல. உன்னிடம் எப்போதுமே இருப்பதை நீ இதுநாள் வரை கவனிக்காமல் விட்டுவிட்டாய். இப்போது அதை திரும்பி பார்க்கிறாய். அதுதான் நான் யார் விசாரணையின் நோக்கம். தேடுபவனே விடை, மிஞ்சும் மௌனமே விடை, எப்போதும் இருக்கும் அந்த இருப்பே விடை. குருவே, என் கண்கள் இன்றுதான் முழுமையாக திறந்தன. நான் யார் என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக ஒரு அஞ்சல் அட்டையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். 1. விடை எதுவும் வராது, தேடுபவனே விடை. 2. எண்ணங்கள் ஓய்ந்த இடத்தில் எஞ்சுகிற அமைதியே ஆத்மா. 3. புதிதாக வரும் எந்த பரவச அனுபவமும் உண்மையல்ல, எப்போதும் இருக்கும் இருப்பே உண்மை. பகவான் ரமணரின் அந்தச் சிறிய பதிலுக்குள் பல 100 உபனிஷதங்களின் சாரமும் அடங்கியிருக்கிறது குருவே. மிக சரி வண்டார்குழலி. இனி ஆத்ம விசாரத்தில் அமரும்போது பதிலுக்காக காத்திராதே. நான் யார் என்று உனக்குள்ளாகவே கவனி. எண்ணங்களை நிறுத்து. மிஞ்சும் அந்த மௌனத்தில் எப்போதும் உள்ள அந்த இருப்பில் இளைப்பாரு. பதிலாகவே நீ இருக்கிறாய் என்ற உண்மை உனக்கு புரிய வரும். அதன்பின் உன் தேடல் நிறைவு பெற்றுவிடும். எந்த பதிலையும் நீ தேடமாட்டாய். காரணம், உன்னிடம் கேள்வியே இருக்காது. என் ஏமாற்றம் அழிந்து இப்போது மாபெரும் நிம்மதி பிறந்திருக்கிறது குருவே. ரமணருக்கும் உங்களுக்கும் என் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் தத் சத். அந்த மௌனம் உனக்கு வழிகாட்டட்டும். குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.